வணக்கம். பொய் சொல்ல போறேன், பொய் சொல்ல போறேன், பொய் சொல்லக் கூடாது காதலி. இந்த மாதிரி பொய்ய பத்தி இன்னும் நிறைய அழகான பாட்டு இருக்கு. ஆனா பொய் அழகானதா? அததான் இன்னைக்கு பார்க்க போறோம். பொய் பற்றிய சில உண்மைகள். ஃபேக்ட்ஸ் அபவுட் லைஸ். ஃபர்ஸ்ட், ஒயிட் லைஸ். ஒயிட் லைஸ்னா என்னது? சொல்றவங்களுக்கும் பாதிப்பு இல்ல, கேட்கிறவங்களுக்கும் பாதிப்பு இல்ல. ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கிற அம்மா, ஒழுங்கா சாப்பிடு, இல்லன்னா அந்த மீசக்கார மாமாட்ட புடிச்சு குடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க புடிச்சு குடுக்க போறதில்ல. அது பொய் தான். இல்ல யாருக்கோ உடம்பு சரியில்ல, இல்ல யாரோ தவறிட்டாங்க. இத அவங்க கிட்ட சொல்லணும். இல்ல இருக்கிற சூழ்நிலையில இப்போ அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம், வருத்தப்படுவாங்க அப்படின்னு நம்ம சில உண்மைய பெரியவங்கள்ட்ட இருந்தெல்லாம் மறைச்சு வைப்போம். ஏன்னா அது அவங்களுடைய நல்லதுக்காக. அதெல்லாம் ஒயிட் லைஸ். சோ யாருக்கும் பாதிப்பு இல்ல அப்படின்னா அது ஒயிட் லைஸ். ஆனா சில நேரம் உண்மைய சொல்லாம இருக்கிறதும் பொய் தான். அடுத்து, சொல்லிட்டே இருக்கும் பொழுது பாதி விஷயத்த ஈஸியா மறைச்சிருவோம். ஒரு டூருக்கு போகணும்னு பெர்மிஷன் கேட்கும் பொழுது, யார் கூட, எங்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம சொல்லி டூருக்கு பெர்மிஷன் வாங்கிடுவோம். சில உண்மைகள மறைக்கிறதும் பொய் தான். இந்த பொய் சொன்னதுக்கு அப்புறம், அப்பாடா தப்பிச்சுட்டோம், நம்பிட்டாங்க, இதனால நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, அதற்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட், பொய் சொல்றவங்க எல்லாம் மோசமானவங்களா? பொய் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறோம்? பொறந்ததுல இருந்தேவா? இல்ல. பொய்ங்கிறது ஒரு லேர்ன்ட் பிஹேவியரா. அதாவது பொறந்து கொஞ்ச நாள்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நமக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைய வச்சு நம்ம பொய் சொல்ல படிக்கிறோமா? அதாவது அப்பா கேட்கலாம். "இது யார் உடைச்சா?" அப்படிங்கும் பொழுது, "நான் இல்லப்பா, எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது." ஏன்னா அந்த அடியில இருந்து தப்பிக்க. இல்ல எமோஷனல் பெயின்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பொய் சொல்லும் பொழுது சில நேரம் சில அசௌகரியங்கள்ல இருந்து நம்மள சேஃபா ஆக்கிக்கிறோம். அப்ப நம்ம பொய் சொல்லலாம் சில நேரம் அப்படின்னு நம்மளே படிச்சுக்கிறோம். அத நெறைய இடத்துல யூஸும் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். எதுக்கெல்லாம் பொய் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் டூ அவாய்ட் பெயின். இந்த உண்மை தெரிஞ்சா அடி வாங்குவோம், இல்ல திட்டு வாங்குவோம்னு தெரிஞ்சா உடனே பொய் வரும். அடுத்து டூ அவாய்ட் ஷேம். அவமானங்கள். ஐயோ! நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு எப்படி வெளிய சொல்றது? ஐயோ! என் பிசினஸ் ஃபுல்லா லாஸ் ஆச்சுன்னு எப்படி இவங்க கிட்ட சொல்றது? ஐயோ! நான் இன்னொரு அஃபேர் வச்சிருந்தேன்னு எப்படி இவள்ட்ட சொல்றது? இந்த மாரி நம்ம ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு, அது அசிங்கம்னு நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் அத நமக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் சொல்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அந்த அவமானத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நேச்சுரலி ஒரு பொய் வரும். அடுத்து டூ அவாய்ட் லாஸ். நான் இந்த உண்மைய சொன்னேன் அப்டின்னா, இதெல்லாம் என்ன விட்டு போயிடும். இவங்க என்ன விட்டு போயிடுவாங்க. என் பணம் எல்லாம் போயிடும். பிசினஸ் லாஸ் ஆயிடும். சோ இந்த உண்மை தெரியாம இருக்கிறது தான் சரி அப்டின்னு சொல்லி, ஏதாவது இழந்துருவோமோங்கிற பயத்துல சொல்லக்கூடிய பொய்கள். அடுத்து லேக் ஆஃப் அசர்ட்டிவ்னஸ். அசர்ட்டிவ்னஸ்னா நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா வெளிய பேசுறது, மத்தவங்கள காயப்படுத்தாம. இந்த குணம் இல்ல நமக்கு அப்டின்னா, ஒரு குரூப்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, உங்களுக்கு ஒப்புதல் இல்லன்னா கூட, ஆமா, ஆமான்னு சொல்லி தலையாட்டிடுவோம். சரின்னு சொல்லிருவோம். இல்ல வேற ஏதாவது காரணங்கள் ஒரு டூருக்கு பிளான் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு போக முடியாது. ஆனா அத சொல்றதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கு அப்படிங்கும் பொழுது, இல்ல அன்னைக்கு எனக்கு இந்த இன்னும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு தயங்காம ஒரு பொய் வரும். அடுத்த விஷயம், வி லை ஃபார் அவர் அடிக்ஷன். நம்ம எதுக்காவது அடிமையா இருந்தோம் அப்படின்னா, அதிகமா பயன்படுத்திட்டே இருக்கோம். அத பத்தி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, தானா பொய் வரும். "ஏய் என்ன ஃபோன பார்த்துட்டே இருக்க?" "ஐயோ! 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன்." அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா 2 மணி நேரமா ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இல்ல அதிகமா ஆல்கஹால்க்கு, குடிக்கு அடிமையா இருக்கிறவங்க, அத பத்தி யாராவது கேட்டாங்கன்னா, "நான் இப்பல்லாம் குடிக்கிறதே இல்ல. உண்மை தெரிஞ்சா நம்மள குடிக்க விட மாட்டாங்க. நானே மனசு வலிக்காக குடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நான் எப்படி அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா மறைப்பாங்க. இல்ல அதற்கு ஏற்ற மாதிரி வேற ஏதாவது பொய் சொல்லுவாங்க. தன்னோட அடிக்ஷன புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து வி லை ஃபார் ப்ராஃபிட். எனக்கு இது வேணும். நான் இந்த பொய் சொன்னா தான் எனக்கு இது கிடைக்கும். நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ரூ. 3000 நான் பார்த்துருவேன் தெரியுமா? அப்படிங்கும் பொழுது ஈஸியா பொய் வரும். ஸோ பிசினஸ்க்காக நெறைய பொய் சொல்றதோ, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம்லாம் சொல்றாங்க. எப்படி? ஸோ ஒரு ஆதாயத்துக்காக பொய் சொல்றது. ஸோ இந்த காரணங்களுக்கெல்லாம் நம்ம பொய் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா, இதோட அதர் சைடு என்ன? அதுவும் அதிகமா சொல்றீங்க பொய் அப்டின்னா, அத ஞாபகம் வச்சுக்கணும். நம்மள அறியாமலே, நம்மளே நம்ம சொன்னது பொய் அப்டிங்கிறத அவங்களுக்கு காட்டிக் குடுத்துருவோம். 2வது, ஒரே பொய்ய நம்ம திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது, அவங்களுக்கே தெரிஞ்சிரும் ஒரு லெவலுக்கு மேல.
நீங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சா கூட உங்ககிட்ட கேம் ஆடுவாங்க. நீங்க அவங்கள நம்பிட்டு இருப்பீங்க. அடுத்து நம்ம எதற்காக பொய் சொன்னோமோ, அவமானங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கணும். எனக்கு இது வேணும். இவங்க என்ன விட்டு போயிடக்கூடாது. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்னு எதற்காக பொய் சொன்னோமோ, அதெல்லாம் பொய்யி அப்படின்னு உண்மை தெரிந்ததுக்கு அப்புறம், அது எல்லாத்தையும் நீங்க திருப்பி ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள ட்ரஸ்ட்டே இருக்காது. நம்பிக்கையே இருக்காது உங்க பேர்ல. நீங்க சொன்னது எல்லாம் பொய்ன்னு தெரிய வரும்பொழுது, நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். திருப்பி அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும் அப்படின்னா, நீங்க அதற்கு நெறைய உழைக்கணும். ஃபைனலி, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஆன் யுவர்செல்ஃப். உங்களுக்கே உங்க மேல ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஏன்னா, எல்லா விஷயத்தையும் டிஃபெண்ட் பண்ணி ஒரு பொய் சொல்லிட்டே இருக்கீங்க. பட் உண்மையா நெறைய விஷயத்துல கஷ்டப்படுறீங்க அப்படிங்கும் பொழுது, அத மீறி நீங்க சாதிக்கணும்னு நெனைக்கும்போது, உங்களுக்கே நம்ம சரியில்லையோ அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். சோ உங்களோட பொய் உங்கள காப்பாத்தாது. நீங்க அடிக்கடி சொன்ன பொய்யால மத்தவங்க பொய் சொல்றாங்களோ அப்படின்னு இன்னொருத்தர ட்ரஸ்ட் பண்றதுக்கும், இன்னொருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சோ இப்ப புரிஞ்சிருக்கும். நீங்க சொன்ன பொய் உங்களுக்கு ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கூட, லாங் ரன்ல அதே பொய் உங்கள சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு பிரச்சனைகள தான் தேடி தரும். சரி, இந்த பழக்கத்துல இருந்து எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களையே 2 கேள்வி கேட்டுக்கோங்க. எந்த மாரி சூழ்நிலைலலாம் இந்த மாதிரி பொய் சொல்றீங்க அப்படிங்கிறதும், எதுக்காக பொய் சொல்றீங்க அப்படிங்கிறது. இந்த 2யும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க் யூ.